வணக்கம். என்னோட பேரு ஜெயசுந்தரி. இந்த இங்கிலீஷ் கோர்ஸ் டே 4 இன்னைக்கு 4 டேஸா போட்டுட்ருக்கேன். இதில நான் முக்கியமா என்ன சொல்வேன்னா, சவுண்ட்ஸ் தான். இந்த சவுண்ட்ஸ் நம்ம பேசிக்கா கத்துக்காம தான் எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு சொல்லியிருப்பேன். ஆம், லாஸ்ட் வீடியோல கூட லாஸ்ட்டா நான் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தவங்க காமெண்ட் போட்டிருந்தாங்க. எப்படி இது ஹவ் டு கெட் ரிட் ஆஃப் இட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது என்னன்னா, நம்ம ரெகுலரா இந்த ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் 44 சவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபெமிலியர் ஆக்கணும். ஒரு 1 மந்த் ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்டதுக்கு அப்புறமேட்டு அந்த சவுண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கான ப்ரொனன்சியேஷனை வந்து கத்துக்கணும். அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து நான் நிறையா போடுவேன். ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கான ப்ரொனன்சியேஷன்லாம் போடுவேன். மற்ற சேனல்ஸ்லேயும் கூட இருக்கு. நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் நிறைய போடுவாங்க நிறைய சேனல்ஸ்ல. ஸோ நீங்கள் அதெல்லாம் கரெக்டான ப்ரொனன்சியேஷனை வந்து கற்றுக்கணும். அந்த ஒரிஜினல் சவுண்டில் இதெல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் சம் கிராமர் ரூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம பேசும்போது இங்கிலீஷ் நல்லாவே நம்ம அவங்களோட நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரியே பேச முடியும். பேசிக்காக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். மெயின் அதுதான் அவங்களோட ஸ்பீக்கிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதது தான் நமக்கு இன்னொரு ஒரு பிரச்சனையும் கூட. ஸோ அதுக்கு வந்து முதல்ல வந்து நமக்கு அந்த சவுண்ட்ஸ் தெரியணும். நான் லாஸ்ட்டாக வந்து 2 வீடியோஸில் வந்து இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். இதில் வந்து சவுண்ட்ஸ் ஒன்று, அடுத்து வந்து நேத்திக்கு வீடியோவில் வந்து இ உ ஊ இது வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜில் இருக்கிற மாதிரி இருக்கிறனால இதை ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன். இதுக்கடுத்து இது வந்து ஏ, தமிழில் இருக்கும் இல்லையா ஏ, அந்த மாதிரி லெட்டருக்கு இந்த சவுண்டு வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பெஷல் ஸ்வா சவுண்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஆன்னு இல்லாமல் இது வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். இது வந்து எல்லா வவல்ஸ்க்குமே வரும் இந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா. இது வந்து ஏக்கு மட்டும் வரும், இது ஈக்கு வரும். இது பார்த்தீங்கன்னா எல்லா வவல்ஸ்க்குமே இந்த சவுண்ட் வரும். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இந்த சவுண்டோட கொஞ்சம் லாங் வேர்ஷனாக இருக்கும். சவுண்டு இது எங்கெங்கே வரும்னா ஐஆர், யூஆர், இந்த இடத்துல இஆர், இந்த இந்த இடத்துல என்ன இந்த சவுண்ட் வரும். அது எந்தெந்த பொசிஷனில் இருக்குது, இஆர் எண்டில் இருந்ததுன்னா சவுண்ட் வரும். அதே மாதிரி யூஆர் இடையில இல்லை ஐஆர் 2 கான்சனன்ட்ஸ்க்கு இடையில இருந்ததுன்னா இந்த சவுண்ட் வரும். இந்த ஸ்வா சவுண்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சவுண்ட். 2-3 கான்சனன்ட்ஸ் இருக்கிற 2-3 வவல்ஸ் வந்து இருக்கிறப்போ ஒரு லாங் இதில் வரும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இது ஒரு ஸ்பெஷல் சவுண்டுன்னு சொல்லலாம். எங்கே நிறைய வேர்ட்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு அது புரியும். ஸோ இன்றைக்கி சொல்லி கொடுத்தது இதுதான். அதே மாதிரி இந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா யூக்கு வரும். யூங்கிற வவல் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து வர்ற சவுண்டு சியூபி கப். அந்த மாதிரி சவுண்டு வந்து இதுதான் அதுக்கான சிம்பிள். இதுதான் சிம்பிள். மொத்தம் வந்து 9 இன்னைக்கு பார்த்துருக்கோம். பாருங்க, இது இ உ ஊ ஏ அ இது பார்த்தீங்கன்னா இந்த கோலன் வச்சிருக்கிறது எல்லாமே லாங் சவுண்டு. கொஞ்சம் இழுக்கணும். நம்ம தமிழில் வந்து நெடின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் இந்த சிம்பிள்ஸையும் ரிப்பீட்டடாக நம்ம மனப்பாடம் பண்ண டிக்ஷனரியில் நம்ம பார்த்தாலே நம்ம ஈஸியாக அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் சொல்ல முடியும். ஒரு வேர்டுக்கான சவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம நல்லா சொல்ல முடியும். இதுதான் இந்த 20 சவுண்ட்ஸு. கான்சனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வவலுக்கு இந்த 20 சவுண்டு, கான்சனன்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த 24 சவுண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து நான் 3 சொல்லியிருப்பேன். பிக்கு வந்து ப, அடுத்து பிக்கு வந்து ப, எம்முக்கு அடுத்து வந்து எஃப்க்கு வந்து விக்கு வந்து எண்ணுக்கு வந்து இதில் வந்து இது ஃபுல்லாமே சாஃப்டாக இருக்கும். இந்த காலமில் இருக்கிற எல்லாமே வைப்ரேஷனோடு இருக்கும். அடுத்து வந்து இந்த காலமில் இருக்கிறதுனா கொஞ்சம் யூனிக் சவுண்டு. இதுதான். இதை நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் கேட்டிங்கனாலே இந்த சவுண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து நல்லா ஏறிடும். நம்ம கேட்க தான் வந்து எல்லாமே வரும். இது வந்து 1 டே இல்லை 2 டேலலாம் வந்து நம்மளால்
ஈஸியா வந்து கொண்டு வர முடியாது. இது லாங் டெர்ம் ப்ராசஸ். அட்லீஸ்ட் வி நீட் 1 இயர். ஏன்னா, இது வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து பழக்கப்பட்டுட்டோம். நம்மளோட என்விரான்மென்ட்டும் வந்து இங்கிலீஷ்ங்கிறதே வந்து இப்ப தான் வந்து எல்லார்கிட்டயுமே ரீச் ஆயிருக்கு. நம்ம சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல இங்கிலீஷ் அவ்வளோ ரீச் ஆகல. ஸோ இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் உடனே வராது. நம்ம 1 இயராவது நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த சவுண்ட்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேட்டு மெமரைஸ் பண்ணிட்டு, வேர்ட்ஸ் எல்லாம் இந்த சவுண்ட்ஸோட நம்ம உள்வாங்கி நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ நெறைய கேட்கணும். அப்படிலாம் பண்ணும்போது மட்டும் தான் நம்மளால ஒரிஜினல் சவுண்ட்ஸு குடுக்க முடியும். ஓகே. இது என்னோட வீடியோல கூட நான் போட்டிருப்பேன். என்னோட சேனல்ல நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பல்ஸ் எல்லாம் போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நானு. அது நீங்க உள்ள பார்த்தீங்கன்னா, எல்லா சவுண்ட்ஸையும் கூட நீங்க டெய்லி வந்து கேட்டாலே கூட போதும். கேட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அந்த சிம்பல்ஸும் வந்து கொஞ்சம் மனப்பாடம் ஆயிடும். டெய்லி நீங்க பார்க்க மனப்பாடம் ஆயிரும். ஏபிசிடி நமக்கு ஆரம்பத்துல தெரியாது இல்லையா? நம்ம பார்க்க தான் மனப்பாடம் ஆயிருக்கும். அதே மாதிரி இத கேட்க நமக்கு அந்த சிம்பல்ஸும், அந்த சவுண்ட்ஸும் நல்லா மனப்பாடம் ஆயிடும். அதுக்கப்புறமேட்டு நீங்க வேர்ட்ஸ் எல்லாம் அதே மாரி அந்த சவுண்ட்ஸோட நம்ம கரெக்ட்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். அது ஈஸியா வந்துரும் உங்களுக்கு. அடுத்து இன்னைக்கு கிராமர் பார்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, நவுன்னா நேம். ஏன் ஃபர்ஸ்ட்டு கத்துக்கிறோம்னா, அதான் ஒரு சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கும். இல்ல ஃபர்ஸ்ட்டு கண்டிப்பா அதுதான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டி ஒரு வெர்புக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட்டாவும் வரும். அது நவுனு. அதுல நெறைய டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதே மாரி அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, ப்ரொனவுன். ப்ரொனவுன்ங்கிறது வந்து இந்த நவுன வந்து ரிப்பீட்டடா பேர ஒய்யாம கூப்பிட முடியாதுங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் வந்து ப்ரொனவுன். இது சப்ஜெக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது எல் இருக்கும். ஆப்ஜெக்ட்டாவும் இருக்கும்போது கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்குறது ஆக்ஸிலரி வெர்ப்ஸ். இந்த ஆக்ஸிலரி வெர்ப்ஸ்ங்கிறது வந்து ஏன் கத்துக்கிறோம்னா, ஒரு ஆக்ஸிலரி வெர்ப் வந்து ஒரு சென்டென்ஸ் மேக்கிங்க்கு ரொம்ப முக்கியம். என்னன்னா, இப்போ ஒரு ஆக்ஸிலரி வெர்ப் என்னென்ன இருக்குன்னா, ஆம், ஆர், இஸ், வாஸ், வேர், தென் டூ, டிட், ஹேவ், ஹேட், வில் பி, ஹேவ் பீன், ஹாஸ் பீன் இதெல்லாமே வரும். அதே மாதிரி மாடல் வெர்ப்ஸுமே வந்து ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் தான். என்னன்னா நீட் டு, அடுத்து ஆக் டு, தென் கேன், would, might, may, இதெல்லாமே வந்து ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் தான். இந்த ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் எல்லாம் வந்து ஏன் நம்ம கத்துக்கிறோம்னா, இது வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு சென்டென்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஆக்ஸிலரி வெர்ப், அதுக்கப்புறமேட்டி நம்ம ஒரு வெர்ப் இருக்கும். மெயின் வெர்ப் வச்சுக்கலாம். இல்லைன்னா ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணியும் நம்மளால சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும். ஐ ஆம் அ டாக்டர், ஐ ஆம் அன் இன்ஜினியர் அந்த மாதிரி வந்து ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும். நான் இப்படி இருக்கேன் அந்த மாதிரி. இன்னொன்னு அந்த ஆக்ஸிலரி வெர்ப் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா, நம்ம ஒரு சென்டென்ஸ்ல நாட் எங்க யூஸ் பண்ணுவோம்னா, ஆக்ஸிலரி வெர்புக்கு அடுத்து மட்டும் தான் நம்ம நாட் யூஸ் பண்ணுவோம். வேற எங்கேயுமே நாட் யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு சென்டென்ஸ் மேக் பண்றோம்னா, இப்ப நெகட்டிவா சொல்றதுக்கு வந்து ஐ ஆம் அ டாக்டர், ஐ ஆம் நாட் அ டாக்டர். அந்த ஆம் பக்கத்துல தான் நாட் யூஸ் பண்ணுவோம். அதே மாரி ஆக்ஸிலரி ஐ வாஸ் நாட் அ டாக்டர். அந்த மாதிரி வந்து ஆக்ஸிலரி வெர்ப் பக்கத்துல மட்டும் தான் நம்மனால வந்து நாட் யூஸ் பண்ணுவோம். அதுபோல ஒரு கொஸ்டின் மேக் பண்றதுக்கு இந்த ஆக்ஸிலரி வெர்ப் சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி தூக்கி போட்டுட்டோம்னா, அது வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின் ஆயிரும். அதே போல அந்த ஆக்ஸிலரி வெர்புக்கு முன்னாடி வாட், வென் இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா, வாட்னா என்ன? என்னன்னு நம்ம கேட்குற ஒரு கொஸ்டின் ஆயிரும். இல்ல வென் யூஸ் பண்ணோம்னா, எப்போ? அந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம மேக் பண்றதுக்கு சென்டென்ஸ் மேக்கிங்க்கு இந்த ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் மெயினா தெரிஞ்சுக்கணும். எப்படி இருக்குன்னா, நார்மல் சென்டென்ஸ்க்கு சப்ஜெக்ட், ஆக்ஸிலரி வெர்ப் அடுத்து நார்மலா நம்ம இன்னொரு ஆப்ஜெக்ட் கூட வச்சுக்கலாம். இல்ல நம்ம ஒரு வெர்பா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெர்ப் கூட அந்த இடத்துல வரும். அந்த ஆக்ஸிலரி வெர்ப் பக்கத்துல தான் வந்து ஒரு நாட் யூஸ் பண்ணணும். வேற எங்கேயும் நாட் யூஸ் பண்ணக்கூடாது. அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்ஸிலரி வெர்ப சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி போட்டீங்கன்னா, அது வந்து சென்டென்ஸா இல்லாம கொஸ்டினா மாறிடும். ஸோ கொஸ்டின் எப்படி மேக் பண்றோம்னா, இவ்வளோதான். அந்த ஆக்ஸிலரி வெர்ப தூக்கி முன்னாடி போட்டுட்டோம்னா, அது வந்து கொஸ்டினா மாறிடும். ஸோ இந்த கிராமர்ஸ் எல்லாம் வந்து நான் பேசிக்கா அந்த சவுண்ட் சொல்லும்போது சொல்றேன். அதுக்கப்புறமேட்டி உங்களுக்கு வந்து நெறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து வேர்ட்ஸும் நெறைய வந்து சென்டென்ஸ் மேக்கிங் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் குடுக்கும்போது, உங்களுக்கு இன்னும் ஈஸியா ரீச் ஆயிடும்.
இது வந்து 1 டே 2 டே ப்ராசஸ் கிடையாது. இட்ஸ் அ லாங் டேர்ம் ப்ராசஸ். நம்ம டெய்லி ஒர்க் அவுட் பண்ணா மட்டும் தான் வந்து இங்கிலீஷ்னு இல்ல எதுவுமே கத்துக்க முடியும். ஸோ நம்ம வந்து டெய்லியுமே ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா காமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் அத நெக்ஸ்ட்டு கூட நான் கிளாரிஃபை பண்றேன். என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. இதுல நெறைய வீடியோஸ் நான் போடுறேன். தேங்க் யூ.